மீனாட்சியும் குஞ்சனும் பக்கத்து பக்கத்து வீட்ல இருந்தாங்க. 2 பேருக்குள்ளயும் நிறைய பாசம் அன்பு இருந்துச்சு. அவங்க வீட்டுக்கு முன்னாடி நிறைய தள்ளுவண்டிக்காரன் போவானுங்க. மீனாட்சி எப்ப எதை வாங்கினாலும் அப்ப கண்டிப்பா குஞ்சனையும் கூப்பிடுவா. குஞ்சன், ஏய் குஞ்சன், கோபி வைக்கிறவர் வந்திருக்காரு. 1 கிலோ கோபி வெறும் 10 ரூபாய் தானா, நீயும் வந்து வாங்கிக்க, அப்புறமா என்கிட்ட சொல்லாத கூப்பிடலன்னு. இதே போல குஞ்சன் ஏதாவது வாங்கினா மீனாட்சியை சத்தம் போட்டு கூப்பிடுவா. ஒரு நாள் மதியம் பட்டாணிக்காரன் ஒருத்தன் வந்தான். சுவையான ஃப்ரெஷ்ஷான பட்டாணி வாக்குங்க. பட்டாணி வெறும் கிலோ 30 ரூபாய் தான். மீனாட்சி தான் வீட்டை விட்டு வெளியே வந்து அந்த பட்டாணியை பார்த்துட்டு இருந்தா. தங்கச்சிமா, இந்தா பட்டாணி வாங்கிக்கோ, ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கு. நேத்து தான் வயல்ல இருந்து பறிச்சு எடுத்துட்டு வந்தேன். சரி, 1 கிலோ கொடுங்க. மீனாட்சி எப்பவும் போல குஞ்சனை கூப்பிட்டா. குஞ்சன், ஏய் குஞ்சன், பட்டாணி விற்கிறவர் வந்திருக்காரு. நல்ல பட்டாணியா இருக்கு, வாங்கறதா இருந்தா வந்து வாங்கிக்க. ஆனா அன்னைக்குன்னு பார்த்தா குஞ்சன் அன்னைக்கு மத்தியானம் நல்ல பெட்ஷீட்டை இழுத்து போத்திட்டு தூங்கிட்டு இருந்தா. மீனாட்சி எத்தனையோ தடவை சத்தம் போட்டு கூப்பிட்டோம் குஞ்சன் வீட்டை விட்டே வெளியே வரல. மீனாட்சி அவளுக்கு மட்டும் பட்டாணியை வாங்கிட்டு போயிட்டா. அப்புறம் பட்டாணிக்காரனும் போயிட்டான். சாயந்தரம் மீனாட்சி சமையல் செய்ய பட்டாணியோட தோலை உரிச்சிட்டு இருக்கும்போது அவளுக்கு மூச்சே நின்னு போச்சு. பட்டாணில இருந்து தங்க விதையா வெளியே வந்துச்சு. அந்த சமயம் மீனாட்சியோட புருஷன் சுபம் டியூட்டி முடிச்சிட்டு திரும்பி வந்தான். சுபம் சுயநலமும் பேராசையும் கொண்ட ஒரு மனுஷன். அவன் தங்க பட்டாணிய பார்த்ததும் ரொம்ப சந்தோஷப்பட்டான். அடேங்கப்பா, நாம பெரிய பணக்காரர் ஆயிட்டோம். நீ எதுக்காக ஒரே 1 கிலோ பட்டாணி வாங்கின? குறைஞ்சபட்சம் 10-15 கிலோ வாங்கியிருந்தேன்னு வச்சுக்க. எனக்கு எப்படி தெரியும் இந்த பட்டாணியை உரிச்சா தங்க பட்டாணி வரும்னு? தெரிஞ்சிருந்தா இன்னும் அதிகமா வாங்கியிருப்பேனே. மீனாட்சியோட புருஷன் சுபம் கிராமத்துல எல்லார்கிட்டயும் தான் ஒரு பெரிய பணக்காரன்னு பகட்டா காட்டிக்கிட்டான். குஞ்சனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதோ, அதாவது மீனாட்சி வாங்கின பட்டாணி தங்கமா மாறின கதை தெரிஞ்சதோ, அவ மீனாட்சியை பார்க்கறதுக்கு வீட்டுக்கு வந்தா. ஏன் மீனாட்சி, நீ மட்டும் பட்டாணியை தனியா போய் வாங்கிட்டியாக்கும்? நான் எப்ப எதை வாங்கினாலும் உனக்கு நான் குரல் கொடுத்துட்டு தானே வாங்குவேன். நானும் உனக்கு குரல் கொடுத்தேன், ஆனா நீ வீட்டை விட்டு வெளியே வரவே இல்லை. அநேகமா நீ தூங்கிட்டு இருந்திருப்ப. அட ஆமா, முந்தானத்து மத்தியானம் நான் கொஞ்சம் லேசா தூங்கிட்டேன். நான் தான் தப்பா நினைச்சிட்டேன். நீ வேணுமே தான் என்னை கூப்பிடலன்னு நினைச்சிட்டேன். என்னை மன்னிச்சிடு. அந்த பட்டாணிக்காரன் மறுபடியும் வந்தா நானும் அவன்கிட்ட பட்டாணி வாங்குவேன். குஞ்சன் வீட்டுக்கு போனதும் குஞ்சனோட புருஷன் என்ன சொன்னான்னா, இப்போது அந்த மீனாட்சியோட உண்மை என்னன்னு உனக்கு புரிஞ்சுதா? நீ தானே அடிக்கடி சொல்வ மீனாட்சி ரொம்ப நல்லவன்னு. ஆனா இப்ப பாத்தியா, தங்க பட்டாணிய அவ மட்டும் தனியா வாங்கிக்கிட்டு இருக்கா. நாம தாங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டோம். மீனாட்சி எனக்கு குரல் கொடுத்துருக்கா. ஆனா அன்னைக்கு மத்தியானம் நான் தூங்கிட்டு இருந்ததுனால மீனாட்சியோட குரலை நான் கேட்கவே இல்லைங்க. நான் இதெல்லாம் நம்ப மாட்டேன். அவ பொய் சொல்றா. அவ எதுக்காக உன்னை கூப்பிடலன்னா அவளுக்கு விருப்பம் இல்ல. அவளை மாதிரி நாமளும் பணக்காரர் ஆயிடக்கூடாதுன்னு அவ நினைச்சிட்டு இருக்கா. அங்க மீனாட்சியோட புருஷன் சுபம் வேலை வெட்டி எல்லாத்தையும் விட்டுட்டு வீட்டுல உட்காந்துருந்தான். அப்புறம் எப்பவும் அந்த தங்க பட்டாணிய பாதுகாத்து வைக்கிறதுலயே இருந்தான். மீனாட்சி அவங்கிட்ட சொன்னா, ஏங்க நாம ஏன் 1/2 கிலோ பட்டாணிய குஞ்சன் வீட்டுக்கு கொடுக்க கூடாது? நம்மள மாதிரியும் அவங்களும் கொஞ்சம் வசதி சந்தோஷத்தோட இருக்கட்டுமேங்க. இதுல எந்த தப்பும் இல்ல. நீ என்ன பைத்தியம் ஆயிட்டியா? 1/2 கிலோ தங்க பட்டாணியை குஞ்சன் வீட்டுல கொடுக்க போறியா? அட, இந்த தங்க பட்டாணியை வச்சுதான் என் வாழ்நாள ஓட்டணும். இதுல இருந்து நீ 1/2 கிலோ பட்டாணியை எடுத்து அவன் வீட்டுக்கு கொடுத்துட்டீங்கன்னா அப்புறம் பாதி வாழ்க்கை நான் வேலை செய்ய வேண்டியதாயிடும். அதனால 1/2 கிலோ தங்க பட்டாணியை குஞ்சன் வீட்டுக்கு கொடுக்கணுன்ற விஷயத்த மறந்துடு. ஒரு நாள் தெருவுல இன்னொரு பட்டாணி விற்கிறவன் வந்தான். இந்த தடவை குஞ்சனோட புருஷன் அவனை பிடிச்சிட்டான். அவன் கிட்ட இருந்த எல்லா பட்டாணியையும் அவன் வாங்கிட்டான். குறைஞ்சபட்சம் 50 கிலோ பட்டாணி. குஞ்சனும் அவளோட புருஷனும் பட்டாணி உரிக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா அதுல எதுவுமே தங்க பட்டாணி கிடையாது. குஞ்சனோட வீட்டுல 50 கிலோ பட்டாணிக்கான தேவையே கிடையாது. அதனால அது இருந்து கெட்டு போக ஆரம்பிச்சிடுச்சு. இதுல நான் கொஞ்சம் பட்டாணி எடுத்துட்டு போய் மீனாட்சி வீட்டுக்கு கொடுத்துட்டு வரேனே, இங்க இருந்து அது கெட்டுதாங்க போகும். குஞ்சன் ஒரு பாத்திரத்துல பட்டாணி எடுத்து வச்சா. அதுல கொஞ்சத்தை எடுத்துட்டு போய் மீனாட்சி கிட்ட கொடுத்தா. குஞ்சன் செஞ்ச இந்த வேலை மீனாட்சிக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துச்சு. அவ மனசுல ஒரு முடிவு பண்ணா. அதாவது அவ எப்படியாவது 1/2 கிலோ தங்க பட்டாணிய குஞ்சன் கிட்ட கொடுக்கணும்னு முடிவு பண்ணா. குஞ்சன் மார்க்கெட்டுக்கு போய் பச்சை அப்புறம் கோல்டன் கலர்ல பெயிண்ட் வாங்கிட்டு வந்தா.
அவ 1/2 கிலோ பச்சை பட்டாணி மேல கோல்டன் பெயிண்ட அடிச்சா. ஒரு நாள் காலையில அவளோட புருஷன் பாத்ரூம்ல இருக்கும்போது மீனாட்சி அவகிட்ட இருந்த 1/2 கிலோ தங்க பட்டாணியை எடுத்துட்டு அந்த இடத்துல அவ பெயிண்ட் பண்ண பச்சை பட்டாணிய வச்சுட்டா. மதிய சமயத்துல அவ தன்னோட புருஷன்கிட்ட சொன்னா, இங்க பாருங்க, நான் சாதா பட்டாணியை வச்சு சப்ஜி செஞ்சிருக்கேன். சப்ஜி கொஞ்சம் நான் அதிகமா பண்ணிட்டேன். அதுல கொஞ்சம் எடுத்துட்டு போய் குஞ்சன் வீட்டுல கொடுத்துட்டு வரலான்னு இருக்கேன். சுபம் பாத்திரத்தை பார்த்தான். அதுல பச்சை பட்டாணி அவன் கணக்கு தெரிஞ்சது. ஏன்னா மீனாட்சி தங்க பட்டாணி மேல பச்சை பெயிண்ட அடிச்சு வச்சா. இது போலதான் மீனாட்சி தன்னோட புத்திசாலித்தனத்தால 1/2 கிலோ தங்க பட்டாணிய குஞ்சன் வீட்டுல கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தா. குஞ்சன் அப்புறம் மீனாட்சிக்குள்ள முன்னாடி இருந்த மாதிரி ஆழமான நட்பு ஏற்பட்டுச்சு. மீனாட்சி, ஒரு விஷயம் சொல்லு, உன் புருஷனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா, அதாவது அதுல 1/2 கிலோ பட்டாணி தங்க பட்டாணி இல்ல சாதாரண பட்டாணின்னு தெரிஞ்சா, அப்போ நீ அவர்கிட்ட என்ன சொல்லுவ? சொல்லுவேன், எனக்கு என்ன தெரியும்னு. ஒருவேளை பட்டாணிக்கார பச்சை பட்டாணி மேல கோல்டன் பெயிண்ட அடிச்சு நம்மள முட்டாளாக்கிட்டானோ என்னமோ. உத்தரப்பிரதேசத்துல மேற்கு ஃபத்தேகஞ்ச்னு ஒரு கிராமம் இருந்தது. அங்க சூரஜ் அவனோட குடும்பத்தோட இருந்தான். சூரஜ் தர்பூசணி விவசாயம் பண்றவரு. அவருக்கு 2 பொண்ணுங்க இருந்தாங்க, ஜோதி அப்புறம் மாலு. அப்பா, இன்னைக்கு மாலு பல்லு தேய்க்காமலேயே சாப்பாடு சாப்பிட்டா. அப்பா, அவ என்னுடைய டூத் பிரஷை எடுத்து பல்லு தேய்ச்சாப்பா. அதனாலதான் நான் இன்னைக்கு பல்லு தேய்க்கல. எனக்கு புதுசா பிரஷ் வாங்கி கொடுங்க. இங்க பாரு மாலு, உன்னுடைய பிரஷ நல்லா கழுவி சுத்தமா வச்சுக்கோ. ஜோதி உன்னுடைய தங்கச்சி தானே, அவ உன்னுடைய பிரஷ பயன்படுத்திட்டான்றதுனால உனக்கு என்ன பிரச்சனை வந்துட போகுது? இந்த வாட்டி தர்பூசணி விவசாயம் சரியா நடக்கவே இல்லை. அதனால நல்லா யோசிச்சுட்டு தான் செலவு பண்ணணும். நாளைக்கு நான் தர்பூசணி விற்கிறதுக்கு மண்டிக்கு போறேன். இந்த தடவை எவ்வளவு பணம் கிடைக்குதுன்னு பாக்கறேன். மண்டி கிராமத்தை விட்டு கொஞ்சம் தூரத்துல சிட்டில இருந்தது. மண்டியோட முதலாளி மோத்திலால் ரொம்ப கேடி அப்புறம் கஞ்சூசும் கூட. அவன் விவசாயிகளை ரொம்ப ஏமாத்துவான். இந்த வருஷம் நான் என்னோட பொண்ணோட கல்யாணத்தை முடிக்கணும். அதுக்கு கிட்டத்தட்ட 10 லட்சம் தேவைப்படும். அதனால இந்த தடவை நம்ம பெரிய ப்ராஃபிட்டை சம்பாதிக்கணும். ஹரியா, உன்னுடைய மூளைய பயன்படுத்தி ஒரு விஷயம் சொல்லு. நான் எப்படி விவசாயிகளை ஏமாத்தி அவங்களுடைய பயிர்களை வாங்க முடியும்? நான் என்ன யோசிச்சேன்னா, பாவப்பட்ட விவசாயிகளை ஏமாத்தணும்னா அவங்களால நம்ம கிட்ட மோதவே முடியாது. நீ என்ன சொல்ற? முதலாளி, நீங்க விவசாயிகளுடைய பணத்தை நிறுத்திட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அடுத்த தடவை நம்ம கிட்ட பயிரை விற்கிறதுக்கு வரமாட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க வேற மண்டிக்கு போயிடுவாங்க. இதை விட நல்ல யோசனை என்கிட்ட இருக்கு. அதனால அந்த பாம்பும் செத்து போகும், அது அடிச்ச கட்டையும் உடையாது. மறுநாள் சூரஜ் தன்னோட மண்ணுல விளைஞ்ச தர்பூசணியை எடுத்துக்கிட்டு மோத்திராம பார்க்க போனாரு. சூரஜ், உன் நிலத்துல விளைஞ்ச தர்பூசணி ரொம்ப நல்லா இருக்கு. ஆக்சுவலா பார்க்க போனா இதுக்கு 45,000 ரூபாய் விலை கொடுக்கணும். ஆனா நான் உனக்கு 50,000 ரூபாய் கொடுக்கறேன். சூரஜ் பணத்தை வாங்கி தன்னோட பையில வச்சாரு. அப்புறம் சந்தோஷத்தோட வீட்டுக்கு திரும்பினாரு. ஜோதிக்கும் மாலுக்கும் புதுசா ஒரு Dress வாங்கி கொடுக்கணும். அப்புறம் புதுசா 2 டூத் பிரஷும் வாங்கணும். இப்படி சூரஜ் யோசிச்சுக்கிட்டே போனாரு. திடீர்னு மோட்டார் சைக்கிள்ல 2 பேர் வந்தானுங்க. சூரஜ் கையில இருந்த பைய பறிச்சுக்கிட்டு அவங்க ஓடிட்டாங்க. திருட, என்னுடைய பேக், அவனை பிடிங்க பிடிங்க. அந்த 2 திருடனை அனுப்பிச்சது மோத்திராம் தான். இப்படி கேடித்தனம் பண்ணி மோத்திராம் சூரஜோட தர்பூசணிய ஃப்ரீயா கைப்பற்றினான். சூரஜ் அழுதுகிட்டே மோத்திராம பார்க்க வந்தாரு. அப்புறம் மோத்திராம் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னாரு. உன்னுடைய பைசா திருடு போயிடுச்சுன்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நான் தான் உனக்கு மொத்தமா செட்டில் பண்ணிட்டேனே. சேட்ஜி, என் பசங்க பசியோட இருக்காங்க, எனக்கு ஏதாவது உதவி பண்ணுங்க. 2 தர்பூசணி எடுத்துக்க, அப்புறம் இங்கேருந்து கிளம்பு. இன்னைக்கு ஒரு நாளைக்கு வேண்டிய சாப்பாடு உன் குடும்பத்துக்கு கிடைச்சிடும். ஓ. அப்பாவி சூரஜ் கையில 2 தர்பூசணியை எடுத்துக்கிட்டு அழுதுகிட்டே வீட்டுக்கு வந்தாரு. வழியில ஒரு மகாத்மா வந்துகிட்டு இருந்தாரு. எப்பா, ரொம்ப தாகமா இருக்கு. நீ எனக்கு இந்த தர்பூசணிய கொடுக்க முடியுமா? ஒரு தர்பூசணிய சூரஜ் அந்த மகாத்மா கிட்ட கொடுத்தாரு. சூரஜோட கண்கள்ல இருந்த கண்ணீரை பார்த்து மகாத்மா அவரோட பிரச்சனை என்னன்னு புரிஞ்சுக்கிட்டாரு. அவரு சூரஜ ஆசீர்வாதம் பண்ணாரு. இன்னிலிருந்து சரியா 2 வருஷத்துக்கு அப்புறம் உன்னுடைய பிரச்சனை எல்லாமே தீர்ந்து போயிடும். சூரஜுக்கும் தன்னோட பொண்ணுங்களுக்கும் அந்த வருஷம் ரொம்ப கஷ்டமா இருந்தது. பண கஷ்டத்தால அவங்க ரொட்டி சட்னியை வச்சு தன்னோட நாட்களை ஓட்டிக்கிட்டாங்க. அப்பா, இதுக்கு மேலேயும் இந்த சட்னி ரொட்டியை சாப்பிட முடியல. இங்க பாருமா,
அடுத்த விவசாயம் நடக்கிற வரைக்கும் நாம கொஞ்சம் தைரியமா தான் இருக்கணும். கடைசியா ஒரு வருஷம் எப்படியோ கடந்து போயிடுச்சு. சூரஜோட நிலத்துல புது விவசாயம் நடந்தது. ஒரு நாள் ஜோதி ஒரு தர்பூசணியை எடுத்து வெட்டினான். உடனே சத்தம் போட்டா, அப்பா மாலு இங்க வாங்களே. என்ன ஆச்சு? எதுக்காக இப்படி பேய் மாதிரி கத்துற? தர்பூசணியில தங்க பால் இருக்கு. சூரஜும் அவரோட பொண்ணுங்களும் நிலத்துல இருந்த மத்த தர்பூசணியை வெட்டி பார்த்தாங்க. அது உள்ள இருந்து தங்க பால் வெளியே வந்துச்சு. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த முனிவருடைய ஆசீர்வாதம் தான். சூரஜ் அவரோட தர்பூசணியில கிடைச்ச தங்க பாலால பெரிய பணக்காரர் ஆயிட்டாரு. ஹரியா இந்த விஷயம் எல்லாத்தையும் மோத்திராம் கிட்ட சொன்னான். முதலாளி, இந்த சூரஜ் இப்போ உங்களை விட பெரிய பணக்காரர் ஆயிட்டாரு. அவர் நிலத்துல விளைஞ்ச தர்பூசணியில தங்கமா விளையுது. கிராமத்து ஜனங்க என்ன சொல்றாங்கன்னா, யாரோ முனிவருடைய ஆசீர்வாதத்தினாலதான் இதெல்லாம் நடந்துதான். நீ கவலையை விடு. அடுத்த வருஷம் தர்பூசணி விளையும் போது அந்த தர்பூசணியை வெட்டுறதுக்கு முன்னாடியே நாம அந்த தர்பூசணிக்குள்ள இருக்கிற தங்கத்தை எடுத்துருவோம். அதுக்கு அடுத்த சீசன்ல சூரஜோட நிலத்துல தர்பூசணி விளைஞ்சது. ஒரு ராத்திரி மோத்திராம் தன்னோட வேலைக்காரனோட காயா இருந்த தர்பூசணிய வெட்ட போனான். அவன் தன்னோட வேலைக்காரனோட சேர்ந்து தர்பூசணிக்குள்ள இருந்த தங்கத்தை எடுத்தான். அத அவன் தோல்ல சுமந்துக்கிட்டான். நாம வீட்டுக்கு போக கூடாது. சூரஜ் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா நம்ம வீட்டுல தங்கம் பிடிபட்டுடும். ஆத்த தாண்டி போனா எங்க சித்தி வீடு இருக்கு, நாம அங்கேயே போயிடுவோம். ஆனா முதலாளி, இவ்வளவு பெரிய மூட்டை எடுத்துக்கிட்டு எப்படி ஆத்த தாண்டி போக முடியும்? அட, அந்த ஆத்துல குறைவான தண்ணி தான் இருக்கு. ஏன் இப்படி பயப்படுற? மோத்திராமும் அவனோட வேலைக்காரனும் தன்னோட முதுகுல அவ்வளோ பெரிய தங்க மூட்டையை சுமந்துக்கிட்டு அந்த ஆத்தை தாண்டி போனாங்க. ஆனா சரியா அந்த நேரம்னு பார்த்து அந்த டேமை திறந்து விட்டுட்டாங்க. அந்த ஆத்துல தண்ணி அதிகமாயிடுச்சு. தன்னோட தோல்ல அதிகமான வெயிட் இருந்ததுனால மோத்திராமும் அவனோட வேலைக்காரனும் அந்த தண்ணியில மூழ்கி செத்து போயிட்டாங்க. யாரோ சரியா தான் சொன்னாங்க, நியாயத்துக்கு என்னைக்கும் அழிவு கிடையாதுன்னு. ஒரு வாட்டி சுந்தர்பனுங்கிற ஊர்ல வெப்பம் ரொம்பவே ஜாஸ்தி ஆயிட்டதால அங்க இருக்கிற விளைச்சல் எல்லாம் காஞ்சிடுச்சு. திடீர்னு வானொலிக்கு என்னாச்சோ தெரியல, நல்லா மழை பெய்ய வேண்டிய மழை காலத்திலயும் ஒரு சொட்டு மழை துளி கூட அந்த ஊர்ல பெய்யவே இல்லை. இதனால சுந்தர்பன் கிராமத்துல இருக்கிற ஜனங்க எல்லாருமே ரொம்ப கவலையா இருந்தாங்க. பாவம், அவங்க எல்லாருக்கும் தண்ணிக்காக ரொம்பவே கஷ்டப்பட வேண்டியதா இருந்தது. அந்த இந்திரதேவர் நம்ம மேல ஏன் கோபமா இருக்காருன்னே தெரியல. இன்னும் கொஞ்ச நாள்ல மழை காலமும் முடிஞ்சிடும். ஆனா இன்னுமுமே வானத்துல ஒரு கருப்பு மேகம் கூட தென்படல. எனக்கு என்ன தோணுதுன்னா, நம்மளுடைய இந்த சுந்தரவனத்து மேல யாரோ கண்ணு வச்சிருக்காங்க. அதனால தான் இப்படியெல்லாம் நடக்குது. இதுவரைக்கும் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்ததே இல்லை. சுந்தர்பனுங்கிற ஊரோட பேரை சொன்னதுமே எனக்கு அழகான பூக்களும் அப்புறம் மனசை கவர்ற மாதிரியான இடங்கள் தான் ஞாபகம் வரும். ராதிகா தன்னோட கண்களை மூடிக்கிட்டு 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த சுந்தர்பன் கிராமத்தை பத்தி நினைச்சுக்கிட்டு இருந்தா. சுந்தர்பன் கிராமம் ரொம்பவே அழகா இருந்தது. சூரியன் உதிக்கிற நேரத்துல அந்த சூரியனோட கிரணங்கள் பட்டதுமே ஊர்ல ஒரு ஒளியே வந்துரும். எல்லா பக்கமும் பச்சை பசேர்னு இருந்தது. பறவைகள் கீச்சு கீச்சுன்னு சத்தம் போட்டுக்கிட்டே அதோட சாப்பாடை தேடி வானத்துல பறந்துட்டு இருக்கு. பெண்கள் கிணறுல இருந்து தண்ணியை நிரப்பிக்கிட்டு வர்றது, விவசாயிங்க எருது மாடுங்களோட சேர்ந்து வயலுக்கு போகிறது, குழந்தைங்க ஸ்கூல் பேக்கை போட்டுக்கிட்டு அழகா ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கிறது, எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா செழிப்பா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. ராதிகா ஒரு அழகான கனவு போல இது எல்லாத்தையும் பத்தி நினைச்சுக்கிட்டு இருந்தா. அப்போதான் வீரேந்திரன் அவளை அந்த கனவுல இருந்து வெளியில வர வச்சான். அட, என்னாச்சு உனக்கு? கண்ணை திறந்துக்கிட்டே கனவு காண்றியா என்ன? நான் கனவு காணலைங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த சுந்தர்பன் பத்தி நினைச்சுக்கிட்டு இருந்தேங்க. ஆமா, அந்த நாள் எப்படி இருந்துச்சு? பச்சை பசையல்னு இருக்கிற ஊர். எங்கே பார்த்தாலும் எல்லாரும் சந்தோஷமா ஒருத்தவங்களோட ஒருத்தவங்க பேசிக்கிட்டு, நிறைய பேர் நம்ம கிராமத்தையோ இங்கே இருக்கிற அழகையும் பார்க்குறதுக்காகவே தூரத்துலேருந்து வந்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ பாரு, இந்த கிராமத்தில் வாழ்கிறதே கஷ்டமாயிருச்சு. வருங்காலத்துல என்ன நடக்க போகுதுன்னே தெரியல. விளைச்சல் காஞ்சி போயிட்டதால ஊர்ல சாப்பாட்டுக்கும் கஷ்டமா இருக்கு. எல்லாரோட வீட்லயும் ஒரு மாசம் வர வயிறார சாப்பிட்றதுக்கு கூட சாப்பாடு இல்லாம இருக்கு. நீ ஒரு மாதத்தை பற்றி பேசுகிற, ஆனால் நம்ம வீட்டோட சூழ்நிலை இப்போது ஒரு வாரத்துக்கான பொருட்கள் கூட நம்ம வீட்டில் இல்லை. எனக்கு நல்லா தெரியும், அப்பா அம்மா 2 பேரும் பட்னியாக இருந்து எங்கள் வயிற்றுக்கு எப்படி சாப்பாடு போட்டாங்கன்னு. கடவுளே, எங்களுக்கு உதவி செய்யுங்க.
இல்லனா பசியாலேயே இந்த சுந்தர்பனுங்கிற ஒரு அழகான ஊரு ஒரு சுடுகாடாவே மாறி போயிடும். எனக்கு தோணுது இந்த பிரச்சனையை விட்டு நாம் வெளியே வர்றதுக்கு கிராமத்தில் ஒரு யாகத்தை நடத்தியாகணும். ஆமாங்க, நீங்க சரியா சொல்லிருக்கீங்க. உடனே வீரேந்திரனும் ராதிகாவும் ஊர்க்காரங்க கிட்ட இந்த யாகத்தை பத்தி சொன்னாங்க. வறண்டு போன விளைச்சலை பார்த்து ஊர்க்காரங்களும் இந்த யாகத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க. அந்த ஊர்ல கடவுளோட கோயிலுக்கு முன்னாடி அவங்க ஒரு பெரிய யாகத்தை செஞ்சாங்க. யாகம் செஞ்சு முடிஞ்சதுமே அந்த ஊருக்குள்ள ஒரு துறவி வந்தாரு. யாராவது கொஞ்சம் தானம் போடுங்கம்மா. அவரு ஒரு வீட்டை கூட விட்டு வைக்காம அந்த ஊர்ல இருக்கிற எல்லா வீடுகளுக்கும் போனாரு. இங்க பாருங்கம்மா, நான் பல நாட்களா பட்னியா இருக்க, சாப்பிட ஏதாவது இருந்தா கொடுங்க. ஐயா, நேத்து ராத்திரில இருந்து வீட்ல அடுப்பே எரியல. நான் ஒரு நாள் விட்டு மறுநாள் சாப்பாடு செஞ்சிட்டு இருக்கேன். ஏன்னா தேவையான அளவுக்கு மளிகை பொருட்களே இல்ல. அவங்க சொன்னதை எல்லாத்தையும் கேட்டு அவர் அங்கிருந்து திரும்பி போக தான் போனாரு. அப்பதான் அந்த வீட்டு பெண்மணி துறவிய கூப்பிட்டாங்க. ஐயா, ஒரு நிமிஷம். நீங்க எங்க வீட்ல இருந்து வெறும் கையோட போக கூடாது. அப்புறம் அவங்க வீட்டுல மிஞ்சி இருந்த எல்லா மளிகை பொருட்களையும் அந்த துறவியோட பையில போட்டுட்டா. அந்த கடவுள் உன்னை காப்பாத்துவாரு. உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாத்தையுமே அவரு போக்கிடுவாரு. துறவி அவங்கள நல்லபடியா ஆசிர்வதிச்சு அவங்க கொடுத்த பிச்சையை வாங்கிக்கிட்டு அங்கிருந்து இன்னொரு வீட்டை நோக்கி போனாரு. அவருக்கு ஒரு குடிசை தென்பட்டது. அந்த வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அம்மா, ஏதாவது தானம் பண்ணுங்க அம்மா. அந்த துறவியோட குரலை கேட்டதும் வீட்டு தலைவர் வெளியில வந்தாரு. அவரு தான் சாப்பிட்டுட்டு இருக்கிற சாப்பாடை தானம் பண்ணிட்டாரு. துறவி வீட்டு தலைவர் கொடுத்த அந்த ஒரு ரொட்டியை சாப்பிட்டாரு. ஆனா அதால அவரோட வயிறு நிறையவே இல்லை. துறவியோட மூஞ்சியில இருக்கிற அந்த அசந்திருப்திய பார்த்து அந்த வீட்டு தலைவர் உடனே வீட்டுக்குள்ள போய் தன்னோட மனைவியோட சாப்பாடையும் எடுத்துட்டு வந்து அந்த துறவிக்கு கொடுத்தாரு. துறவி அந்த பிளேட்ல இருக்கிற ஒரு ரொட்டியை கூட சாப்பிட்டுட்டாரு. ஆனா இதாலையும் அவரோட வயிறு நிறையவே இல்லை. இங்க பாருப்பா, நீ இந்த சுவையான சாப்பாடை கொடுத்து என்னுடைய பசியை இன்னும் அதிகமாக்கியிருக்க. இதை எடுத்துக்கோங்க சாமி. என்னுடைய சாப்பாட்டையும் நீங்க சாப்பிடுங்க. சாமி, இந்தாங்க. நீங்க என்னோட பங்கு சாப்பாடையும் சாப்பிட்டு உங்க பசிய தீர்த்துக்கோங்க. துறவி அந்த சாப்பாட்டை எல்லாத்தையும் சாப்பிட்டாரு. அவரு அந்த குடும்பத்தோட சேவா குணத்தை பார்த்து அவங்கள மனசார ஆசிர்வதிச்சாரு. இங்க பாருங்க, நான் உங்களுடைய இந்த தானத்தையோ உங்களுடைய மனசையோ பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறேன். நீயும் உன்னுடைய குடும்பமும் பட்னியா இருந்து என்னுடைய பசியை நீங்க தீர்த்திருக்கீங்க. அந்த கடவுள் உங்களை வாழ்த்துவாரு. உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாத்தையுமே விளக்குவாரு. துறவி அவங்கள எல்லாரையும் ஆசிர்வதிச்சு வேற ஒரு வீட்டை நோக்கி போயிட்டு இருந்தாரு. இப்படியே அந்த துறவி சுந்தர்பன் கிராமத்துல இருக்கிற எல்லாரோட வீட்டுக்கும் போய் பிச்சையை எடுத்துக்கிட்டு இருந்தாரு. அப்புறம் பார்த்துட்டு இருக்கும் போதே சாயந்தரம் ஆயிடுச்சு. அந்த துறவியும் சுந்தர்பன் கிராமத்துல இருந்து கிளம்பிட்டாரு. ஊர்க்காரங்க கிட்ட சாப்பிட்றதுக்கு என்னெல்லாம் இருந்ததோ அதை எல்லாத்தையும் அவங்க அந்த துறவிக்கே தானம் பண்ணிட்டாங்க. இதனால அந்த ஊர்ல இருக்கிற எல்லாருக்குமே அடுத்த நாள் சாப்பிட்றதுக்கு ஒரு தானியத்து அரிசி கூட இல்லாம இருந்தது. ஆனா அடுத்த நாள் காலையில சூரியன் உதிச்சதுமே சுந்தர்பன் கிராமத்துல இருக்கிற காட்சியை பார்த்து அந்த ஊர்க்காரங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. ஏன்னா கிராமத்துக்கு ஒரு பக்கத்துல தண்ணிக்கான நதி இருந்தா இன்னொரு பக்கம் அரிசிக்கான நதி ஓடிக்கொண்டிருந்தது. ஆமாங்க, நிஜமாவே இது நம்ம ஊர் மேல அந்த கடவுளோட தயவு தாங்க. ஊர்க்காரங்க எல்லாருமே ஒரு நதியில இருந்து தண்ணியை எடுத்துக்கிட்டு இன்னொரு நதியில இருந்து அரிசியை எடுத்துக்கிட்டாங்க. அப்புறம் அந்த ஊருக்குள்ள ஒரு பெரிய விருந்தையே வச்சுட்டாங்க. விஷ்ணு வேற ஜாதி பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அதனால அவனுக்கு ஊர் வெளியில வாழணும்ட்டு தண்டனை கிடைச்சிருக்கு. விஷ்ணு அபர்ணா அவங்க பொண்ணு பல்லவியோட ஒரு நதி கிட்ட வாழ்ந்துட்டு இருந்தாங்க. தினமும் காலங்காத்தாலே விஷ்ணு கூலி வேலை செய்யறதுக்காக ஊரை விட்டு வெளியில போயிட்டு இருப்பான். வழியில பல்லவிய கூட அவளோட ஸ்கூல்ல விட்டுட்டு போயிட்டு இருப்பான். இங்க வீட்ல அபர்ணா தனியா இருந்துட்டு இருந்தா. வீட்டு வேலைகள் எல்லாத்தையும் முடிச்சதுக்கு அப்புறமாவும் அவகிட்ட நிறைய நேரம் இருந்தது. அதனால அவ நதியில இருந்து மீன்களை புடிச்சிட்டு இருப்பா. தினமும் இப்படி மீன்களை புடிச்சு அபர்ணா இந்த வேலையில எக்ஸ்பர்ட் ஆயிட்டா. இப்போ அவளுக்கு தன் கையாலேயே மீன்களை பிடிக்க முடியுது. இன்னைக்கு ரொம்பவே நல்ல நாள், வீட்டுக்கு போய் மீன் வறுவலை செய்வேன். அபர்ணா அந்த நதியில இருந்து பிடிச்ச மீன்கள் எல்லாத்தையும் வீட்டுக்கு எடுத்துட்டு போய் நல்லா சுத்தம் செஞ்சு சமைச்சிட்டு இருப்பா.
இதோட மனம் ரொம்பவே நல்லா இருக்கு. இதோட ருசியும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சாயந்தரம் விஷ்ணுவும் பல்லவியும் வீட்டுக்கு வரப்பெல்லாம் அபர்ணா அவங்களுக்கு சாப்பாடை வச்சு மீன்களையும் பரிமாறுவா. ருசிச்சு பார்த்து சொல்லுங்க, எப்படி இருக்கு? அம்மா, இதுல ருசிச்சு பார்க்கறதுக்கு என்ன இருக்கு? நீங்க செஞ்சீங்கன்னா நல்லா தான் இருக்கும். ஓ, அப்படியா? ஆமாம்மா, நீங்க சமைச்ச மீன்களை எனக்கு ஸ்கூலுக்கு அனுப்புவீங்கல்ல, அப்பெல்லாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அதை விடாம சாப்பிட்டுருவாங்க. உங்க அம்மா ரொம்ப நல்லா மீனை சமைக்கிறாங்கன்னு அவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்கம்மா. நல்ல விஷயம். ஆமா ஆமா, உன்ன மாதிரி யாருமே மீன் குழம்பு வைக்கவே முடியாது, நான் அடிச்சு சொல்றேன். மீன்கள்னு சொன்னதுமே எனக்கு ஒரு விஷயம் தோணிச்சு. நான் நிறைய மீன்களை பிடிச்சு அதை மார்க்கெட்ல விற்கலான்னு இருக்கேன். அதால எனக்கு கொஞ்சம் காசும் கிடைக்கும். நீ விக்கலாம், நீதான் நல்லா மீன் பிடிப்பல்ல. அப்போ நாளையில இருந்தே வேலைய ஆரம்பிக்கிறேன். அடுத்த நாள் அபர்ணா நிறைய மீன்களை பிடிச்சா. அப்புறம் அந்த மீன்களை எல்லாத்தையும் ஒரு கூடையில போட்டுக்கிட்டு மார்க்கெட்டுக்கு போனா. நல்ல நல்ல மீன்கள், இன்னைக்குதான் நதியில இருந்து பிடிச்ச மீன்கள். நல்ல தண்ணியில இருந்து எடுத்த மீன்களா? இல்லக்கா, இதெல்லாம் நதியில இருந்து எடுத்துட்டு வந்த மீன்கள். இல்ல இல்ல, எனக்கு வேண்டாம். நிறைய பேரு அபர்ணா கிட்ட மீன்களை பார்க்க வந்தாங்க. ஆனா சில பேரு தான் மீன்களை வாங்கினாங்க. இத பார்த்து அபர்ணா நொந்துட்டா. பரவாயில்ல, இன்னைக்கு முதல் நாள் இல்லையா, ஒரு சில நாட்களுக்கு அப்புறம் என்னோட மீன்கள் வித்து போகலாம். அபர்ணா அவளுக்கு அவளே திருப்திப்படுத்திக்கிட்டா. அப்புறம் கூடையை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டா. அடுத்த நாள் கூட அபர்ணா நல்ல நல்ல மீன்களை பிடிச்சா. அப்புறம் அதை விற்கிறதுக்கு மார்க்கெட்டுக்கு போனா. மீனை வாங்கிக்கோங்க, நல்ல நல்ல மீன்கள். இன்னைக்கும் அதே நிலைமைதான், மீன்கள் வித்தே போகல. இதே போல நிறைய நாட்கள் நடந்தது. இப்போ அபர்ணா நொந்து போய் வருத்தப்பட்டுட்டு இருந்தா. அவ மீன்களால நிறைஞ்ச கூடைய தூக்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்தா. ரொம்பவே சோகமா சமையல செஞ்சா. விஷ்ணு வீட்டுக்கு வந்தப்போ அபர்ணாவோட மூட் நல்லாவே இல்லைன்னு அவனுக்கு புரிஞ்சு போச்சு. என்ன ஆச்சு அபர்ணா? மீன்களை வித்து கொஞ்சம் காசு சம்பாதிக்கலான்னு நினைச்சேன். ஆனா யாருமே என்னோட மீன்களை வாங்க மாட்டேங்கிறாங்க. நீ மீன் விக்கிறதுக்கு பதிலா மீன் குழம்பு விக்கலாம்ல? எல்லாருமே வாங்குவாங்க. என்னங்க நீங்க கேலி பண்ணிட்டு இருக்கீங்களா? அட இல்ல இல்ல, நான் நிஜமா தான் சொல்றேன். நீ வைக்கிற இந்த மீன் குழம்பு ரொம்ப ரொம்ப ருசியா இருக்கும். எப்படி இருந்தாலும் மீனை நீ தானே பிடிக்கிற, அதனால கம்மி ரேட்டுக்கு நீ விக்கலாம். ஒரு வாட்டி யோசிச்சு பாரு. விஷ்ணு இப்படி சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியில போனா. இப்போ அபர்ணா விஷ்ணு சொன்னதை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருந்தா. எல்லாருமே என்னோட மீன் கறிய புகழ்ந்துகிட்டே இருப்பாங்க. அப்போ நான் ஒரு வாட்டி முயற்சி பண்ணி தான் பாக்குறேனே. எப்படி இருந்தாலும் எனக்கு காசு தானே சம்பாதிக்கணும். மீன்களை வித்து இல்லனா மீன் கறிய வித்து எதுவா இருந்தா என்ன? இப்போ அபர்ணா மூஞ்சில புன்னகை வந்துச்சு. இப்போ அவ இன்னொரு வாட்டி முயற்சி செய்யணும்னு நினைச்சா. அடுத்த நாள் அபர்ணா நல்ல மீன்களை பிடிச்சு அதை எல்லாத்தையும் வீட்டுக்கு எடுத்துட்டு போய் சமைச்சிட்டு இருந்தா. சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அபர்ணா ஒரு டப்பால மீன்களை வச்சா. அப்புறம் இன்னொரு டப்பால பொரியலை வச்சா. அப்புறம் அவ ஒரு பைய எடுத்துக்கிட்டு வீட்ல இருந்து கிளம்பினா. அபர்ணா மார்க்கெட்டுக்கு வந்தா. மீன் கறி, வெறும் 25 ரூபால மீன் கறி. மீன் கறின்னு கேட்டதுமே கஸ்டமர்ஸ் எல்லாம் வந்துகிட்டே இருந்தாங்க. ஃப்ரெஷ் மீன் தானே? ஆமா, இன்னைக்கு காலையில தான் பிடிச்சது. சரி சரி, எனக்கு ஒரு பிளேட் கொடுங்க. அபர்ணா அந்த ஆளுக்கு ஒரு பிளேட் மீன் கறியை கொடுத்தா. அந்த ஆளு அந்த இடத்துலயே நின்னுக்கிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தான். அந்த மீன்களோட வாசம் எல்லா இடத்துலயும் பரவிடுச்சு. இதனால இன்னும் நிறைய கஸ்டமர்ஸ் அபர்ணா கிட்ட வந்தாங்க. எனக்கு ஒரு பிளேட் கொடுங்க. சரிங்க. கஸ்டமர்ஸ் வந்துகிட்டே இருந்தாங்க. அபர்ணா அவங்களுக்கு மீன் கறியை கொடுத்துக்கிட்டே இருந்தா. அவ சந்தோஷப்பட்டா. ஒவ்வொரு பிளேட்டுக்கும் அவளுக்கு 25 ரூபாய் கிடைச்சிட்டு இருந்தது. அப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே அவளோட மீன் கறி காலி ஆயிடுச்சு. அப்புறம் அவ வீட்டுக்கு கிளம்பிட்டா. சாயந்தரம் விஷ்ணு வீட்டுக்கு வந்ததுமே அபர்ணா பல்லவிக்கும் அவனுக்கும் ஜலேபியை கொடுத்தா. ஜலேபி! அட, இது என்ன ஸ்பெஷலா இருக்கு? நீங்க முதல்ல சாப்பிடுங்க, சொல்றேன். 3 பேருமே ஜலேபி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் அபர்ணா இன்னைக்கு நடந்தது எல்லாத்தையும் விஷ்ணுக்கு சொன்னா.
நான் சொன்னேன்ல உன்னோட மீன் பாத் எல்லாருமே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்கன்னு. எனக்கும் மீன் பாத்தை போடு, சாப்பிடலாம். அடடே, அது மொத்தமும் வித்து போயிடுச்சே. என்ன? இனி அன்னிலிருந்து அபர்ணாவோட மீன் கறி வியாபாரம் நல்லா போயிட்டு இருந்தது. அபர்ணா எப்போ மார்க்கெட்டுக்கு வருவான்னு கஸ்டமர்ஸ் காத்துக்கிட்டே இருப்பாங்க. அங்க பாருங்க, மீன் கடைக்காரி வந்துட்டா. அவ அங்க வந்ததுமே அவளை சுத்தி பெரிய கூட்டமே கூடிட்டு இருக்கும். அவ சம்பாதிச்ச காசை வச்சு அபர்ணா வீட்டை ரிப்பேர் பண்ண வச்சா. விஷ்ணுவும் அபர்ணாக்கு மீன் கறிய செஞ்சு விற்கிறதுக்கு உதவி செஞ்சிட்டு இருப்பான். இப்போ விஷ்ணு கூலி வேலைய விட்டுட்டான். கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து மீன் கறிய வித்துட்டு இருந்தாங்க. மார்க்கெட்ல ஒரு கடையும் ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களோட மீன் கறி பிசினஸ் சூப்பரா போச்சு. அப்புறம் கொஞ்ச நாள்லயே அபர்ணா ஊர்ல மீன் கறிக்காரின்னு பிரபலமாயிட்டா. இப்போ அவளோட குடும்பம் மொத்தம் இந்த வேலையில அவளுக்கு உதவி செஞ்சிட்டு இருந்தாங்க.